ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். எனக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆர்ஆர்பி என்டிபிசி 2025 நோட்டிபிகேஷனுக்கான ஒரு ஷார்ட் நோட்டீஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா குரூப்லயுமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நோட்டீஸ் வந்து ரியலா ஃபேக்கா? அப்ப 2025 என்டிபிசிக்கான நோட்டிபிகேஷன் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து எப்ப ரிலீஸ் பண்ணுவாங்க? இத பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த நோட்டீஸ் வந்து இப்போ வந்து எல்லா குரூப்லயும் ஷேர் பண்ணல. ஜூலைல இருந்தே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லா குரூப்லயும் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பவே இந்த ஃபேக் நோட்டீஸ் வந்து எல்லா குரூப்லயுமே ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து கொடுத்திருந்தோம். ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த மாதிரி எந்த ஒரு நோட்டீஸுமே ரிலீஸ் பண்ணல. சோ ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான நோட்டிபிகேஷனும் ஆன்லைன் அப்ளிகேஷனும் 30/8/2025 ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா ஆர்ஆர்பி என்டிபிசி 2025க்கான நோட்டிபிகேஷன் கன்ஃபார்மா வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்திருந்தோம். அப்ப இந்த மந்த்ல எதுக்காக இந்த நோட்டீஸ் வந்து வைரல் ஆகுது, எல்லா குரூப்லயும் எதுக்காக ஷேர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய டேட் தான். இதுல என்ன டேட் சொல்லியிருந்தாங்கன்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 30/8/2025 ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த டேட்டை பார்த்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட் இன்னைக்குதான் 30/8/2025, அப்ப இன்னையில இருந்து ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த நோட்டீஸே ஃபேக். அப்ப இந்த டேட்டும் ஃபேக் தானே, ஓகேவா? சோ இப்போ வந்து ஆகஸ்ட் 30, அதனாலதான் எல்லா குரூப்லயும் அகைன் இதை வந்து ஷேர் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட் மத்தியில ஒரு கன்ஃபியூஷனை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. ஓகே, சோ இந்த நோட்டீஸை நீங்க வந்து நம்ப வேண்டாம். ரயில்வே டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்தே ஜூலை மந்தே சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் வந்து ரயில்வேல இருந்து ரிலீஸ் பண்ணல. நாங்க வந்து ஆர்ஆர்பி என்டிபிசி 2025 நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோம் தான் சொல்லியிருக்கோமே தவிர, இவ்ளோ வேகன்சிஸ் இருக்கு, இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் இந்த டேட்ல நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ரயில்வேல இருந்து ஜூலைலயே நமக்கு ஒரு நோட்டீஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஆர்ஆர்பி பிரக்யாராஜ் வெப்சைட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா அதுலயே சொல்லியிருந்தாங்க 30,307 ஆர்ஆர்பி என்டிபிசி வேகன்சி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக், ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இதை நம்ப வேண்டாம் அப்படிங்கறத ஜூலை மந்தே உங்களுக்கு வந்து சொல்லிட்டாங்க. ஓகே, சோ இப்பவும் நான் சொல்றேன், இத பத்தி நீங்க ஒரி பண்ண வேண்டாம். ஓகே, சோ இத பத்தி கன்ஃபியூஸும் ஆக வேண்டாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசி 2025க்கான நோட்டிபிகேஷன் வருமான்னு கேட்டீங்கன்னா கன்ஃபார்மா வரும். ஆர்ஆர்பிக்கான ஆனுவல் கேலண்டர் வந்து 2024 நமக்கு வந்து கொடுத்திருந்தாங்க. அந்த கேலண்டர்ல நமக்கு தெளிவா சொல்லியிருந்தாங்க செப்டம்பருக்குள்ள என்டிபிசிக்கான நோட்டிபிகேஷன் வரும்னு. ஓகே, சோ அப்போ ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான நோட்டிபிகேஷன் எப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா செப்டம்பர் எண்டுக்குள்ள எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இல்லனா அக்டோபர் 1க்குள்ள என்டிபிசி 2025க்கான நோட்டிபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, சோ இதுதான் ரயில்வேல இருந்து சொல்லியிருக்க நியூஸ். இந்த மாதிரி டீடைல்டா இவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு, இந்த டேட்ல அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த நியூஸுமே அவங்க வந்து கொடுக்கல. ஓகேவா? சோ அது தெளிவா ஆர்ஆர்பி பிரக்யாராஜோட வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னாலே தெரியும், இந்த நோட்டீஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக். ஓகே, சோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி வெப்சைட்ல வரக்கூடிய நோட்டிபிகேஷன் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப் குரூப்லயோ டெலிகிராம் குரூப்லயோ ஒன்னு ஷேர் பண்றாங்க அப்படின்னா அது வந்து ஃபர்ஸ்ட் ரியலா ஃபேக்கா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ ஏன்னா இந்த மாதிரி எக்ஸாம், நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தான் ஃபேக் நோட்டீஸ் நிறைய ஸ்ப்ரெட் ஆகும். நிறைய வாட்ஸ்அப் குரூப்லயா இருக்கட்டும், டெலிகிராம் குரூப்லயா இருக்கட்டும், ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருப்பாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட அந்த மைண்டை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக, மைண்டை டைவர்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி ஏதாவது நடக்கும். சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் போக்கஸ்டா இருங்க. உங்களோட இது என்னன்னா படிக்கணும். ரயில்வே எக்ஸாம்ல போஸ்டிங் எழுதி போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் இது எல்லாத்துலயும் உங்களோட ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு பாருங்க. 100க்கு 85ல இருந்து 90 கொஸ்டின் வரைக்கும் கரெக்டா அட்டென்ட் பண்ற மாதிரி பாருங்க. ஓகேவா? ஒரு டாப்பரோட ஸ்கோரே பாத்தீங்கன்னா 85ல இருந்து 90க்குள்ள தான் இருக்கும். நீங்க நோட்டிபிகேஷனுக்கு வெயிட் பண்ணாம இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் எல்லாம் வச்சு டிஸ்ட்ராக்ட் பண்ணாம உங்களோட இதுல மட்டும் போக்கஸ் பண்ணுங்க. சிலபஸ் முடிங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணுங்க, ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுங்க. இதை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா நோட்டிபிகேஷன் அபிஷியலாவே ரிலீஸ் பண்ணுவாங்க, எக்ஸாம் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம் எழுதி போஸ்டிங் வாங்கிடலாம். ஓகேவா? சோ இந்த மாதிரி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்க வந்து என்ன பண்ண வேண்டாம், ஃபாலோ பண்ண வேண்டாம். ஓகேவா? சோ ஏன்னா ஜூலைலே ஒரு விளக்கம் வந்து நான் கொடுத்துட்டேன், தெளிவா இப்படித்தான் அப்படிங்கறத சொல்லிட்டேன். ஆக்சுவலா இப்பவும் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப் குரூப்லயா இருக்கட்டும், டெலிகிராம்லயா இருக்கட்டும், இதை ஷேர் பண்ணிட்டு அவங்களுக்குள்ளேயே நிறைய கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. என்ன அப்படின்னா, அப்ப இந்த நோட்டிபிகேஷன் ரியல் இல்ல அப்படின்னா 2025ல ரயில்வேல நோட்டிபிகேஷன் வராதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. ஆக்சுவலா 2025ல ரயில்வேக்கான நோட்டிபிகேஷன் வரும், அது அபிஷியல் கேலண்டர்லயே சொல்லியிருக்காங்க.
இதுதான் ரயில்வேயோட கேலண்டர். ஓகேவா? சோ 10/10/2024 ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. நைட் ஒரு 9:30 கிட்ட ரிலீஸ் பண்ணாங்க. அந்த கேலண்டர் ரிலீஸ் பண்ண அடுத்த செகண்டே, அடுத்த ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல இந்த கேலண்டர் பத்தின ஃபுல் டீடைல் வீடியோ வந்து உங்களுக்கு நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருந்தோம். இந்த கேலண்டர்ல பாருங்க 2025ல என்னென்ன நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஆனுவல் கேலண்டர் ஃபார் த இயர் 2025 ஃபார் ரெக்ரூட்மெண்ட் த்ரூ RRBs. அதுல ஜனவரி டு மார்ச்சுக்குள்ள ஏஎல்பிக்கான நோட்டிபிகேஷன் நாங்க ரிலீஸ் பண்ணுவோம்னு சொன்னாங்க. அதுபடி நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. ஆன்லைன் அப்ளிகேஷனும் கம்ப்ளீட் ஆகிருச்சு. ஏப்ரல் டு ஜூன்ல டெக்னீஷியனுக்கான நோட்டிபிகேஷன் வரும்னு சொன்னாங்க. நோட்டிபிகேஷன் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனும் கம்ப்ளீட் ஆகிருச்சு. இங்க வாங்க, இதுல என்ன சொல்லிருக்காங்க, ஜூலை டு செப்டம்பர்ல என்டிபிசி நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் கிராஜுவேட் லெவல் 4, 5, 6 இதுக்கான நோட்டிபிகேஷன் ஜூலை டு செப்டம்பர் 2025ல வரும்னு சொல்லிருக்காங்க. பட் ஜூலை ஆகஸ்ட் 2 மாசமும் முடிஞ்சிருச்சு. சோ செப்டம்பர் 4 கழிச்சுதான் நமக்கு வரப்போகுது. ஓகே, அப்ப செப்டம்பர் 1ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதிக்குள்ள என்னைக்குனாலும் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணலாம். இல்ல அப்படியே டிலே ஆகுதுனாலும் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்குள்ள நாம என்ன பண்ணலாம், RRB NTPC கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட்டுக்கான நோட்டிபிகேஷன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? சோ அதே மாதிரி நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் அண்டர் கிராஜுவேட் லெவல் 2 and 3. ஓகே, சோ இதுக்கான நோட்டிபிகேஷனும் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுக்குமான நோட்டிபிகேஷனுமே உங்களுக்கு சேர்ந்தாக்குல தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் ரெண்டுக்குமே சேர்ந்தாக்குல தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. கிராஜுவேட் தனியா அப்ளை பண்ணணும், அண்டர் கிராஜுவேட் தனியா நீங்க அப்ளை பண்ணணும். ஓகே, சோ செப்டம்பர் எண்டுக்குள்ள நம்ம RRB NTPC 2025க்கான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணலாம். ஓகே, சோ இது வந்து அபிஷியல் கேலண்டர்லயே கிளியரா சொல்லிருக்காங்க. அதே மாதிரி குரூப் டி. ஓகே, சோ குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா டிசம்பர்ல நாம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டிசம்பர் 2025ல குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் வரும்னு சொல்லிருக்காங்க. சோ டிசம்பர்ல இல்லனா ஜனவரி 2026ல நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்ப இன்னொரு கொஸ்டின் வரும், ஆல்ரெடி வந்த நோட்டிபிகேஷனுக்கே எஜுகேஷன் குவாலிபிகேஷன் 10th ITIங்கிற மாதிரி கேஸ் நடந்துட்டு இருக்கு மேம், அப்ப எப்படி அடுத்த நோட்டிபிகேஷன் வரும்னு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன் வரும். ஆக்சுவலா கேஸ் நடந்துட்டு இருக்கு. அடுத்த ஹியரிங் வந்து செப்டம்பர் 1ஆம் தேதின்னு சொல்லிருக்காங்க. அந்த செப்டம்பர் 1ஆம் தேதியில ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுக்கலாம், இல்ல அடுத்து 10 நாள் கழிச்சு அடுத்த ஹியரிங்கும் கொடுக்கலாம். என்னதான் ஹியரிங் மாத்தி கொடுத்தாலும் எப்படினாலும் ஒரு டேட்ல என்ன சொல்லுவாங்க, எஜுகேஷன் குவாலிபிகேஷன் இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துதான் ஆவாங்க. அதுவும் ரொம்ப டிலே பண்ண மாட்டாங்க. எப்போ ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து இதுதான் குவாலிபிகேஷன் சொல்றாங்களோ அதுக்கு அடுத்த நாளே நாளும் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து எக்ஸாம் டேட் ரிலீஸ் பண்ணுவாங்க. குரூப் டிக்கான எக்ஸாம் டேட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கான சிட்டி இன்டிமேஷன் வரும், ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால உங்க சைட்ல இருந்து நீங்க கரெக்டா படிக்கிறத மட்டும் பாருங்க, கரெக்டா படிங்க, மத்தது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஓகேவா? சோ அதே மாதிரி இந்த எக்ஸாமும் பாத்தீங்கன்னா டிசம்பருக்குள்ள நாம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். RRB குரூப் டி 2024க்கான எக்ஸாம் 2024ல வந்த நோட்டிபிகேஷன் இந்த ஜனவரி 2025ல வந்துச்சா, சோ இதுக்கான நோட்டிபிகேஷனுக்கான எக்ஸாம் இப்ப வந்திருக்கக்கூடிய குரூப் டிக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க இல்லையா, அதுக்கான எக்ஸாம் டிசம்பர் 2025க்குள்ள நாம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, நான் மேக்சிமமா தான் சொல்றேன் டிசம்பர்னு. ஓகே, சோ கேஸ்ல ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா அடுத்த இதுலயே என்ன பண்ணலாம், எக்ஸாம் டேட் எல்லாமே ரிலீஸ் பண்ணிருவாங்க. இந்த டைம்ல சிலபஸ் முடிக்காத ஸ்டூடெண்ட் சிலபஸ் முடிங்க. ஓகே, 2 மாசத்துக்கிட்ட டைம் இருக்கு. சிலபஸ் எப்படி முடிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் குரூப் டிக்கான ஃபைனல் செலக்ஷன் பேட்ச் 2.0 வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். அதுல ஜாயின் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. இந்த சிலபஸ் எல்லாமே முடிச்சுட்டேன், டெஸ்ட் மட்டும் தான் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? அடுத்தடுத்து நோட்டிபிகேஷனும் கொடுத்துட்டு இருக்காங்க. வந்த நோட்டிபிகேஷனுக்கான எக்ஸாம்ஸும் வச்சிட்டு இருக்காங்க. உங்க சைட்ல இருந்து உங்களோட 100% எஃபோர்ட்டை கொடுங்க. ஓகேவா? குரூப் டிக்கு இன்னும் படிக்க ஆரம்பிக்கல, இனி வரக்கூடிய நோட்டிபிகேஷன் தான் நான் அப்ளை பண்ண போறேன், ரயில்வே எக்ஸாம் வந்து எனக்கு புதுசு மேம், இனிதான் நான் படிக்க போறேன், இனி வரக்கூடிய நோட்டிபிகேஷன்ஸ்ல NTPC அப்ளை பண்ண போறேன், குரூப் டி அப்ளை பண்ண போறேன், எனக்கு எங்க இருந்து படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்திருக்கோம். இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி குரூப் டிக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 7 பேட்ச், ஓகே, குரூப் டிக்கு 7 பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி 7 பேட்சுமே கம்ப்ளீட் ஆகிருச்சு. இப்ப கடைசியா பாத்தீங்கன்னா குரூப் டிக்கான ஃபைனல் செலக்ஷன் பேட்ச் 2.0 வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ குரூப் டி எக்ஸாம் எனக்கு வந்து டிசம்பருக்குள்ள வருது, இது வரைக்கும் நான் படிக்கலங்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டிக்கான ஃபைனல் செலக்ஷன் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். கிடைச்சிருக்க வாய்ப்பை
மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் இப்போ குவாலிபிகேஷன் மாறுமா மாறாதா அதை பத்தி ஒரி பண்ண வேண்டாம். இப்ப 10ஆம் கிளாஸ் தான் குரூப் டிக்கு குவாலிபிகேஷன் சொல்லி அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து நம்ம அப்ளை பண்ணியும் முடிச்சாச்சு. இப்ப வந்து இந்த குவாலிபிகேஷனை மாத்தவும் மாட்டாங்க. இப்ப 10ஆம் கிளாஸ் வந்து 10ஆம் கிளாஸ் வச்சு குரூப் டிக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால இந்த டைம் வந்து குவாலிபிகேஷன் மாறாது. இந்த டைம் கிடைச்சிருக்க வாய்ப்பிலேயே ரயில்வேக்குள்ள உள்ள போற மாதிரி பாத்துக்கோங்க. அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய ரயில்வே எக்ஸாமுக்கு படிக்கிறேங்கிறவங்க இன்னைக்கே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. நோட்டிபிகேஷனுக்கு வெயிட் பண்ணாதீங்க, எக்ஸாம் டேட்டுக்கு வெயிட் பண்ணாதீங்க. உங்க வேலை என்னன்னா படிக்கணும், டெஸ்ட் எடுக்கணும், டெஸ்ட் அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? சோ இப்போ நம்ம கிளாஸஸ்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா, பிளே ஸ்டோர்ல நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கும். ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி லாகின் பண்ணிருங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறமா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு நீங்க குரூப் டி படிச்சாலும் சரி, எஸ்எஸ்சி படிச்சாலும் சரி, இல்ல பேங்கிங் படிச்சாலும் சரி, எந்த எக்ஸாம், எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சாலும் சரி, ஒரே ஒரு கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணா போதும். நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ், இந்த ஒரு கோர்ஸ்ல 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி கிளாஸஸ் கொடுத்திருப்போம். எந்த கோர்ஸுக்கு எந்த இதுக்கு ஜாயின் பண்றீங்களோ அதுக்கான தனித்தனி பேட்சஸ் வந்து இதுல கொடுத்திருப்போம். ஓகே, குரூப் டிக்கான தனி பேட்ச், எம்டிஎஸ்க்கான தனி பேட்ச், அதே மாதிரி பேங்க் பிஓ அண்ட் கிளர்க்குக்கான தனித்தனி பேட்சஸ் கொடுத்துட்டு ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே இதுல டெஸ்ட் இருக்கும். இதோட ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 1999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே இது 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1499 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ரீசெண்டா எம்டிஎஸ் ஃபைனல் செலக்ஷன் பேட்ச் 2.0, குரூப் டி ஃபைனல் செலக்ஷன் பேட்ச் 2.0 வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிளாஸுக்கான அக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி குரூப் டிக்கு 2 மாசம் ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஈவினிங் 6 o'clock ஆர்ஆர்பி குரூப் டிக்கான மெகா லைவ் டெஸ்ட் வந்து நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கண்டக்ட் பண்றோம். இந்த டெஸ்ட் வந்து ஃப்ரீ. ஓகே, ஃப்ரீ லைவ் டெஸ்ட். லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுமே அட்டென்ட் பண்ணிக்கலாம். 6 மணிக்கு இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு மெகா லைவ் டெஸ்ட் இருக்கு. குரூப் டிக்கான மெகா லைவ் டெஸ்ட் இருக்கு. சோ எல்லாருமே அட்டென்ட் பண்ணுங்க. இந்த டெஸ்ட் போக நான் இன்னும் நிறைய டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499. நீங்க எந்த கிளாஸ் ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பருக்கே மறக்காம வாட்ஸ்அப் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆப்ல போய் டைரக்டா நீங்க ஃபீஸ் பே பண்ண வேண்டாம். ஆப்ல கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஆல் இன் ஒன்னோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 2500 இருக்கும். அதே டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா 1999 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸும் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்க, எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா அவங்களுக்கும் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்து நோட்டிபிகேஷனும் வந்துகிட்டு இருக்கு. சோ நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் போக்கஸ்டா இருங்க. காலையில இருந்து ஈவினிங் வரை என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான டைம் டேபிள் போட்டுக்கோங்க. சாயந்தரம் என்ன டெஸ்ட் எடுக்கணும், ஒரு வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வாரத்துல என்னெல்லாம் படிச்சீங்களோ அது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுங்க. அதுக்கு தனியா ஒரு டெஸ்ட் எடுங்க. சோ இந்த மாதிரி பிளான் பண்ணி படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். இதே பிளான் தான் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து ஃபாலோ பண்ணிருப்போம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் இருக்கும். ஓகே, திருப்பியும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். வேற எதுவும் டவுட் இருக்கு, எக்ஸாம் பத்தி டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கே கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.